Hi friends, இப்போ தான் first time நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இது போல் ஹார்ட் ரிங் வந்து எப்படி செய்யலாம், இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வயர் என்ன சைஸ், இது எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கேஜ் வயர் தான் தேவை, சரிங்களா? கேஜ் வயரில் நிறைய சைஸஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. கலரும் வந்து நமக்கு நிறைய கலர்ஸில் வந்து இருக்குது. பட் ஆனால் நான் வந்து கோல்டன் கலர் தாங்க எடுத்திருக்கேன். கோல்டன் கலரில் 20 கேஜ் வயர், சரிங்களா? சைஸ் வந்து 20 சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு டூல்ஸ் தாங்க தேவைப்படும், சரிங்களா? கட்டர், ப்ளையர், ரவுண்ட் நோஸ் ப்ளையர் அப்படின்ற இந்த 3 டூல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும், சரிங்களா? இந்த 3 டூல்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். இந்த ரிங் வந்து சூப்பராக நம்ம செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இன்ச் டேப் வந்து தேவைப்படுங்க. ஏன்னா நம்ம எந்தளவுக்கு கேஜ் வயர் வந்து கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்ச் டேப் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேஜ் வயர் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. நான் வந்து 6 இன்ச்சுக்கு வந்து கேஜ் வயர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், சரிங்களா? எனக்கு ரிங்குக்கு வந்து அந்தளவுக்கு போதும் அப்படின்றனால கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஏன்னா நானே இந்த ரிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். சும்மா 6 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணேன். பட் ஆனால் கரெக்டாகவே இருந்ததுங்க, சரிங்களா? இது போல் எடுத்துட்டு அது ரெண்டாக இது போல் மடித்து இது போல் நம்ம ஹேர் பின் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து பாருங்கள், இது போல் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளையர் யூஸ் பண்ணி இது போல் கியர் வயரை ரெண்டாக மடித்து இது போல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கியர் வயரை இது போல் பண்ணணும், சரிங்களா? வீடியோவை கவனமாக பாருங்கள். இது போல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இது போல் நல்லா டைட்டாக இழுங்க. பாருங்கள், வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது போல் நல்லா டைட்டாக இழுக்கணும். அப்போ தான் அந்த மேலே ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து ரொம்ப குட்டியாக மாறும், சரிங்களா? இப்போ இந்தளவுக்கு நான் வந்து பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நம்ம ஹார்ட் ஷேப் வந்து எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா? அதை நம்ம கையிலேயே வந்து அழகாக வளைச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே இப்போ பாருங்கள், இது போல் லைட்டாக ஒரு வயரை வந்து இது போல் வளைச்சி விட்டிங்க அப்படின்னா நமக்கு ஹார்ட்டின் ஷேப்பில் ஆஃப் ஹார்ட் வந்து கிடச்சிரும், சரிங்களா? பார்த்திங்களா, அழகாக வந்துருச்சு. இதே போலவே நம்ம இன்னொரு சைடும் வந்து வளைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வருங்க. இது போல் அவ்வளோதான். பார்த்திங்களா, நமக்கு நல்ல ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்துருச்சு. ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால நம்ம ரிங் தானே, ரிங்குக்கு வந்து மேலே குட்டியாக தான் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் நான் இன்னும் கொஞ்சம் அதை குட்டியாக பண்ணிக்கிறேன். இது போல் 2 பக்கம் இருக்கக்கூடிய இது போல் கேஜ் வயரையும் இழுத்து விட்டிங்க அப்படின்னா ஹார்ட் வந்து கொஞ்சம் சின்னதாகிடும், சரிங்களா? உங்களுக்கு எந்தளவுக்கு ஹார்ட் சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்தளவுக்கு வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஹார்ட் சைஸ் வந்து சின்னதாகிடும். பார்த்திங்களா, இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சைஸ் வந்து சின்னதாகிடுச்சு. நான் இந்தளவுக்கு எனக்கு போதும் அப்படின்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான ஒரு ஹார்ட் ஷேப் வந்து கிடச்சிருச்சுங்க. நீங்களும் பொறுமையாக பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக வராது தாங்க. அடுத்தடுத்த டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும், சரிங்களா? இப்போ சென்டரில் கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால அதை நான் ப்ளையர் யூஸ் பண்ணி இது போல் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான், சரிங்களா? இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹார்ட் ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சரிங்களா? அடுத்தது நம்ம கையில் போட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து பர்ஃப்யூம் வந்து எடுத்திருக்கேன், சரிங்களா? பர்ஃப்யூமோட பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் கை அளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாச்சும் எது இருக்கோ அதில் வச்சு இது போல் வளைச்சி எடுத்துக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. அப்போ தான் இந்த ரிங் வந்து நீட்டாகவும் ஃபினிஷிங் வந்து சூப்பராகவும் இருக்குங்க. ஏன்னா அது கேஜ் வயர் தான் இல்லைங்களா? நீங்கள் லைட்டாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற ஹார்ட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சைஸ் வந்து கொஞ்சம் இதாயிரும், அதனால தான், சரிங்களா? ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்தது நம்ம பின்னாடி வந்து நீட் ஃபினிஷிங்கில் வந்து கொண்டு வரணும். இது பாருங்கள், இந்த மாடல் வந்து நான் பின்னாடி வந்து செகண்டாக தாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அப்படியே
அந்த கேஜ் வயர்லேயே சுற்றி விட்டு பார்த்தேன். எனக்கு வந்து அது பிடிக்கல. அதனால் செகண்டாக வந்து இது ட்ரை பண்ணேங்க. பின்னாடி வந்து இது போல் நம்ம ரவுண்ட் நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேங்க. இதுவுமே கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்தது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது போல் 2 ரோல் பண்ணுறது அப்படின்றது கஷ்டமாக இருக்கும். இது பாருங்கள், நான் ஃபஸ்ட் ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கேன், அதே மேலே இன்னொரு ரவுண்டு வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க, பிகினர்ஸ்க்கும் கஷ்டமாக இருக்கும். அதுலேயே நான் சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இது போல் இன்னொரு ரிங் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் சரிங்களா. பட் ஆனால் பின்னாடி வந்து ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு பண்ணி காட்டுறேங்க. இப்போ நம்ம ரவுண்ட் நோஸ் பிளேயர் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம ஒரு எண்ணில் வந்து இது போல் ரவுண்ட் நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம ஐபின்னில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதே போலவே நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த சைஸ் வந்து இது பண்ணிடாதீங்க சரிங்களா. வயருமே வந்து கொஞ்சம் நெளிஞ்சிடும். நம்ம ஏதாச்சும் இது பண்ணோம் அப்படின்னா கேஜ் வயர் வந்து கொஞ்சம் நெளிஞ்சிடும், ஷேப் வந்து மாறிடும். அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த எண்ட்லேயுமே அது போல் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வளைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு வளைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது போல் தாங்க இருக்கும் 2 சைடுமே. இதை நம்ம இது போல் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக சூப்பரான ஒரு ரிங் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. அதே இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த ரிங் வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த ரிங் வந்து. நான் இப்போ என்னோடய கையில் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஹார்ட் ஷேப் வந்து சூப்பராக பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. இருங்க, நான் இந்த மாதிரி போட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இப்போ பின்னாடியும் பாருங்கள், நமக்கு நீட் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த ரிங் இன்னொரு ரிங் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுவுமே பாருங்கள் சூப்பராக நீட்டாக இருக்குது. இதே பின்னாடி பாருங்கள், நமக்கு நான் ஃபஸ்ட்டு அதாவது நடுவிரலில் போட்டிருக்கக்கூடிய ரிங் வந்து நான் 2 டைம் வந்து பின்னாடி வந்து ரோல் பண்ணி விட்டுருக்கேன். இதே நான் வந்து மோதிர விரலில் போட்டிருக்கக்கூடிய ரிங் வந்து பாருங்கள் சிம்பிளாக ஒரே ஒரு டைம் தான் வளைச்சி விட்டுருக்கேன். அதுவுமே சூப்பராக நீட்டாக இருக்குங்க. இப்போ நமக்கு பின்னாடி பார்க்கும்போது இது ஒரு டிசைன் மாதிரி தான் இருந்தது. இது 2 in 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரிங்கு. நீங்களும் இதே போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சூப்பர் அண்ட் ஈஸியான ஒரு ரிங் வந்து நீங்களுமே செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அது பர்ஃபெக்டான ஷேப்பில் ஹார்ட் வந்ததுமே நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். எப்படா இதை ஃபினிஷ் பண்ணி நம்ம கையில் போடுவோம் அப்படின்னு இருந்ததுங்க. நான் சூப்பராக வந்திருந்ததுங்க. இந்த ரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் ஒரு ரெட் கலர் ஹார்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.